தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் மத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்திரு மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பிரான் திருவடியை மனம் மொழி மெய்யால் வணங்கி திருநாவுக்கரசர் திருச்சபை ஆன்மீக வழிபாட்டு மன்ற சிவனடியாருக்காகவும் ஆன்மீக பக்தர்களுக்காகவும் சைவ சித்தாந்தம் என்பது பற்றிய சிறு விளக்க குறிப்பினை நான் அறிந்தவாறு கீழ்கண்டவாறு சமர்ப்பிக்கிறேன். சிறு குறிப்பு என்று கூறியது, சைவ சித்தாந்தம் என்பது அருட்பெரும் தத்துவங்களை உள்ளடக்கிய 14 சாஸ்திர நூல்களை கொண்டது. இதன் முழு பொருளை விளக்குவது தத்துவ ஞான அறிவாளர்கள் தான் முடியும். எனவே இதனை சிறு குறிப்பு என்று கூறியுள்ளேன். சைவம் என்பது உயிர்களாகிய ஆன்மாக்கள் பதி என்னும் இறைவனாகிய சிவனை என்று வழிபடத் தொடங்கியதோ அன்று முதலே சைவம் உண்டு என்பதை அறியலாம். சைவம் என்றால் பலரும் நினைப்பது புலால் உண்ணாமை என்பது மட்டுமே என்று இன்றளவும் பலர் எண்ணிக்கொண்டுள்ளனர். சைவத்தில் கொல்லாமை புலால் உண்ணாமை என்பது ஒரு சிறு நெறியே தவிர அதுவே சைவ சித்தாந்தம் என்று எண்ணுவது தவறு. சைவம் என்றால் அன்பு, அன்பு என்றால் சிவம், சிவம் என்றால் மங்களமானது, மங்களமானது என்றால் பாச மலம் நீங்க பெற்றது. இதனால் தான் திருமந்திரத்தில் அன்பே சிவம் என்கிறார் திருமூலர். எனவே சைவம் சிவ சம்பந்தமுடையது என்பது தெளிவாகும். இனி சித்தாந்தம் என்றால் என்னவென்று பார்ப்போம். சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு, அதாவது மாற்றமில்லாத இறுதியான உறுதியான உண்மையான முடிந்த முடிவு என்று பொருள்படும். இனி இந்த முடிந்த முடிவு என்றால் இது எதை பற்றிய முடிந்த முடிவு? சைவத்தின் சிறப்பு நூலான சிவ ஆகமம் கூறும் சாரமான உண்மையை பிழிந்து எடுத்து கூறுவதே சித்தாந்தம். இதில் கூறப்படும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் உள்ள பொருள்கள், அதாவது உண்மை பொருள்கள் என நிலைநாட்டி அவற்றின் இயல்புகளை முடிந்த முடிவாக விளக்குவதே இந்த முடிந்த முடிவு. அதுவே சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது எல்லா சமயங்களும் கூறினாலும் இது சைவ சித்தாந்தத்தையே குறிக்கும். அதாவது மலர் என்றால் தாமரை மலரே என்பது போல சித்தாந்தம் என்றால் சைவ சித்தாந்தம் மட்டுமே. எனவே சைவ சித்தாந்தம் என்பது அழிவற்ற நிலையான உண்மை பொருளாகிய சிவபெருமானை முற்றும் உணர்வதே ஆகும். இந்த சைவ சித்தாந்தம் நூல் வடிவில் கண்டது 13ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும், அதாவது மெய்கண்ட காலத்தில் நூல் வடிவம் பெற்றாலும் அதன் நெறிமுறைகள் சங்ககால இலக்கியங்களான புறநானூறு, தொல்காப்பியம், திருக்குறள் போன்ற நூல்கள் தோன்றிய காலத்திலேயே இருந்துள்ளது என்பதை அதன் பாடல் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. உதாரணமாக கணியன் பூங்குன்றனார் தமது பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதனால் உலகத்திலுள்ள எல்லா உயிர்களும் நான் முற்பிறப்புகளில் பிறந்து இறந்த ஊராக இருக்கலாம், அங்குள்ள எல்லா உயிர்களும் எனக்கு சொந்த பந்தங்களே என்றதா இதன் மூலம் சைவ சித்தாந்த கருத்து அக்காலத்திலே இருந்தது என்பது தெளிவாகிறது. மேலும் பட்டினத்தார் தனது பாடல் வாயிலாக தேவார திருமுறைகளில் பல இடங்களில் நாம் காணலாம். உதாரணமாக பட்டினத்தார் பாடும் பாடல் வாயிலாக நான் எத்தனை அன்னையோ, எத்தனை அப்பனோ, எத்தனை பிள்ளையோ, நான் எடுத்தது எத்தனை செல்வமோ என்று கூறுவதால் பிறப்பு இறப்பு பற்றிய நெறி ஆங்காங்கே காணப்படுகிறது. இதுவே தேவார பாடல்களில் ஆங்காங்கே நாம் காணப்படுகிறது. இதோடு மட்டுமின்றி மேலும் ஒரு பாடலில் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்பதால் சைவ சித்தாந்தத்தின் பிணை கொள்கை பற்றிய நெறி இதன் மூலம் அறியப்படுகிறது. எனவே பழங்காலத்திலேயே சைவ சித்தாந்தம் இருந்தது என்பதற்கு இதன் வாயிலாக அறியலாம். இன்னும்
ஆதி காலத்தில் தவம், தியானம், வழிபாடு இவற்றின் மூலம் சித்திகள் அடைந்தது நான்கும் நோக்கமாக இருந்து அவர்கள் நிகழ்த்திய சித்து விளையாட்டுகளில் இருந்து நாம் அக்காலத்திலேயே சைவ சித்தாந்தம் என்பது பற்றிய தெளிவாக அறியலாம். இனி முப்பொருள் விளக்கம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் முக்கண்களைப் போலவே சைவ சித்தாந்தத்தின் முக்கண்களாக விளங்குவது பதி, பசு, பாசம் ஆகிய மூன்றுமே. இதனை இறை, உயிர், தலை என்றும் கூறுவர். இம்மூன்று அடிப்படை பொருள்களின் உண்மையே சைவ சித்தாந்தம் என்று சுருக்கமாக கூறலாம். இம்மூன்றும் என்றும் உள்ள நித்திய பொருள்கள். இவற்றில் யாதொன்றும் தனியாக நிற்பதில்லை, ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டே இருக்கும். இதன் தொடர்பினை திருமூலர் பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணியில் பசு பாசம் நிலாவ என்கிறார். இது போன்ற ஞான நூல்களும் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளின் தன்மையை விளக்க வந்தனவே. பலகலை, ஆகமம், வேதம் யாவையிலும் கருத்து பதி, பசு, பாசம் தெரித்தல் என்கிறார் உமாவதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசம் என்ற நூல் வடிவாக. இனி இவற்றின் இயல்புகளை பார்ப்போம். பதியின் இயல்பு: பதியாகிய இறைவன் ஒருவனை, பாசம் நீங்கப்பெற்றது, எல்லாவற்றிற்கும் மேலானதாய் அருவம், அருவுருவம், உருவம் என்னும் முத்திர திருமேனியாகவும் அவற்றை கடந்து ஞான சுரூபமாய் இருப்பது பதியாகிய இறை. எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் அணிவது, முத்தொழில் புரிவது இதன் சிறப்பு இயல்பு. எங்கும் வியாபித்து வியாபகத்துக்குள்ளே ஏனைய எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டிருப்பது. உயிர்பொருள், உயிரில்லா சடப்பொருள் யாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பது. ஆக இதுவே இதன் சிறப்பு இயல்புகள். பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை. இதுவும் பதியைப் போல அழிவற்ற நித்திய பொருள். சிற்றறிவும் சிறிதொழிலும் உடையவை. இறைவன் அறிவிக்க அறியும் தன்மையுடையது. உயிர்கள் எந்த பொருளை சார்ந்ததோ அதன் தன்மையே தன் உடமையாக்கி கொண்டு விளங்கும். ஆணவ மலத்துடன் சேர்ந்து அறிவற்றதாகவும், திருவருள் துணையுண்டு சிவத்துடன் சேர்ந்திருக்கும் போது சித்தாகவும் விளங்கும். சித்தாகவும் விளங்கும் போது முக்தி பெறும். பாசம்: பசுக்களாகிய உயிர் எதனால் பாதிக்கப்பட்டுள்ளதோ அதுவே பாசம் அல்லது தடை ஏற்படும். பசு என்றால் கட்டப்பட்டது. அது கட்டப்பட்ட கயிறே பாசமாகும். இது ஆணவம், கண்மம், மாயை என மூன்றாகும். இவை மூன்றும் அறிவற்ற சடப்பொருள்கள். இவை உயிரின் அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்து கீழ்ப்படுத்தும். இவைகள் திருவருள் துணையால் பின்னர் அகற்றப்படும். எனவே இவை மலம் எனப்படும். இந்த மூன்றுமே உயிர் போல அனாதி நித்திய பொருள்கள். இனி ஆணவம் பற்றி பார்ப்போம். ஆணவம்: உயிர்கள் என்று உண்டோ அன்றே அவற்றோடு இயற்கையாக கலந்து நிற்கும். செம்பில் கல்வி போல, நெல்லில் உண்ணி போல. உயிர்கள் அடையும் எல்லா பெருங்கேட்டுக்கும் இதுவே மூல காரணம். எனவே இதை மூலமலம் என்பர். புற இருள் கண்ணை மறைப்பது போல இது உயிர்களின் அறிவை மறைப்பதால் இதற்கு இருமலம் என்றும் சொல்லப்படும். இது அறிவை மறைப்பது மட்டுமின்றி ஆணவமாகிய தான் என்று ஒரு பொருள் உண்டு என்பதையும் அவ்வுயிர்கள் இறைவனை அறிய முடியாமல் மறத்து நிற்கும் கொடிய மரம். இனி மாயை. மாயை மரத்தை இருள் என்று சொன்னால் அதை நீக்கும் விளக்கே மாயை. மாயை இறைவனது வைப்பு சக்தி, அதாவது தேவையான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி. இந்த மாயையிலிருந்துதான் உயிர்களுக்கு தனு, கரண, புவன போகங்கள் யாவும் இறைவனால் படைக்கப்பட்டு உயிர்கள் நுகர ஊட்டப்படுகிறது. இதனால் உயிர்களை பிழைத்துள்ள ஆணவ இருள் சிறிது நீக்கப்பட்டு உயிர் அறிவு சற்று விளக்கப்பெறுகிறது. ஆனாலும் ஆணவம் முற்றிலும் நீக்கப்படாததால் உயிர் உண்மையான அறிவை பெறாது. இதனால் இறைவனையும் தன்னையும் அறியும். ஆக நோக்கின்றி உலகப் பொருள், அகநோக்கின்றி உலகப் பொருளையே நோக்கி நிற்கும். புறநோக்குடையதாகி
உலகம் ஆகிய அமைந்து பொய்யான இன்பத்தை அனுபவித்து துன்பப்படும் கண்மம். கர்ம வினையே கண்மம். மாயையும் கண்மமும் ஆணவமலத்தை நீக்குவதற்கு இறைவனால் உயிர்களுக்கு சேர்க்கப்பட்டது. மாயை மற்றும் கண்மமாகிய செயற்கை மலங்களால் இயற்கையாய் உள்ள ஆணவமலம் நீங்கப்படும். அதாவது உவர்மண் சாணம் முதலிய செயற்கை அழுக்குகளால் ஆடையில் உள்ள இயற்கை அழுக்கை நீக்குவது போல உடலில் அழுக்கப்பட்ட போது சோப்பு என்றும் மாயையை கொண்டு கண்மம் என்ற வினை செய்யும் செயலால் தேய்த்து கழுவது போலவாகும். இது கண்மம் வினையை செய்யும். அந்த வினை புண்ணிய பாவம் அல்லது நல்வினை தீவினை என இரண்டாகி முறையே இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும். கண்மம் என்ற முன்வினையே உயிர்கள் உடம்பை பெறவும் இன்ப துன்பங்களை நுகரவும் மூல காரணமாகும். உயிர்கள் செய்த பாவ புண்ணியங்களை உயிர்களை அறிவிக்க வேண்டியது இயற்கை நிகழ்வு. அதனால் இறைவனை இதனை கூட்டுவிப்பார். இதுவும் அழிவற்ற நித்திய பொருள், இறைவன் உடம்பை பொருள். கண்மம் செய்யும்போது உண்டாகும் வினை ஆகாமியம் அல்லது புதுவினை என்றும், பிறவிகள் தோறும் செய்த கர்ம வினைகள் கூட்டு சஞ்சீத வினை அல்லது பலவினை என்றும், நடப்பு பிறப்பில் உயிர் வினை நீக்கம் பெற உயிர் செய்யும் கர்ம வினையானது சஞ்சீத வினையின் ஒரு பகுதி, அதுவே பிராப்த வினை என்றும் கூறப்படும். உயிர்களுக்கு மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்களை இறைவனால் கூட்டுவிக்கப்பட்ட பொழுது இதுவரை உயிர் அறிவை புத்தியிலும் மறைத்து கொண்டிருந்த ஆணவ மனத்தின் வலிமை சற்றே குறைகிறது. கண்ம மனத்தினால் உயிர் வினைகளை செய்ய செய்ய நல்வினை கூடி இறைவனை அடைய உயிர் பக்குவம் படுகிறது. தீவினைகள் செய்வதால் வினைப்பெண்கள் கூடி உயிர்கள் மறுபடியும் பிறப்புக்கு உள்ளாகிறது. மாயையானது நமக்கு உடம்பாகவும் உலகமாகவும், கண்மம் அந்த உலக பொருள்களை நமக்கு கூட்டி இன்ப துன்பங்களை தந்து மயக்குகிறது. ஆணவம் யான் எனது என்னும் பற்றினை உண்டாக்குகிறது. ஆக இம்மூன்று மலங்களுமே நம் அறிவை அதாவது உயிரின் அறிவை மயக்குவனவாகவும் உயிரை பிணிப்பனவாகவும் இருந்தாலும் அவற்றில் ஆணவ மலம் மட்டுமே உயிருக்கு பகையாகிய கட்டாகும். இந்த கட்டினை நீக்குவதற்கு வந்த கட்டிகளையே மாயும் கண்மம். அவிழ்க்க முடியாது இருக்க கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டை அவிழ்ப்பதற்கு அதனோடு வேறு இரு கட்டுகளை கொண்டு இருக்கினால் முதலில் கட்டப்பட்டுள்ள கட்டு நெகிழ்ந்து விடுவது போல இந்த மாயை கண்மம் என்ற இரு கட்டுகளை கட்டும்போது ஆணவ மலமாகிய கட்டு நெகிழ்ந்து வரி இழந்து போகிறது. இதனால் உயிர் தன்னையும் அறிந்து உலக இன்பங்களையும் நுகர்ந்து இறைவனையும் அறிகிறது. இதனால் உயிர் இறைவன்பால் பற்று கொண்டு அவனை அடைய வழி தருகிறது. இந்த தேடலுக்கு உதவுவதே சைவ சித்தாந்தம். இதன் வாயிலாக இறைவனை அடையும் மார்க்கங்களான சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நெறிகளான உயிர் சிவமுக்தி பெறுகிறது. ஆக இதுவே சைவ சித்தாந்தம். இந்த மொத்தத்தில் சுருக்கமாக சைவ சித்தாந்தம் பற்றி நமக்கு தெளிவாக பார்க்கலாம். சைவ சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்கிறது? சுருக்கமான விளக்கமாக அறியலாம். உடலுக்கு வேறாக உயிர் என ஒரு பொருள் உண்டு. அந்த உயிருக்கு உள்ளாக இறைவன் என்னும் மற்றொரு பொருள் உண்டு. உயிர் பொருள் உள்ளிருக்கும் இறைவன் உணர்த்துகிற வழியாகத்தான் தனது உடற்கருவியை இயக்கி கொண்டு இவ்வுலகில் வாழ்கிறது. உயிரின் உலகிய வாழ்விற்கு உடந்தையாக ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் உண்டு. இறையருளால் உயிர்கள் இவற்றை சார்ந்து வாழும் நிலைக்கு பெத்த நிலை என்கிறது. இறையருளால் இவற்றின் தொடர்பு நீங்கி ஞான உணர்வால் இறைவனை அடைந்து அதை அனுபவிக்கும் நிலை சுத்த நிலை, அது மோட்ச நிலை. இந்த சுத்த நிலை பேரு ஒவ்வொரு உயிருக்கும் உயிர், ஆனால் அதனது பக்குவகாலத்தில் மட்டுமே வாய்க்கும். இவ்வகையில் சம்பந்தப்படும் பொருள்கள் 3. அவை பதி, பசு, பாசம். இம்மூன்று பொருள்கள் இயல்புகளை கற்று கேட்டு தெளிப்பவர்கள் விஞ்ஞானிகள். இவர்களே வீடு பேற்றுக்கு உரியவர். வீடு பேறு என்பது உயிர் தன் சீவத்தன்மை இழந்து சிவத்தோடு ஏகமாய் நின்று அறிவிக்கும் பெயரின்ப நிலை. அதுவே சிவத்தத்துவம். இதுவே முற்றிலிருந்து சைவ சித்தாந்தம். வாழ்க வளமுடன்.
திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சைவம் வேறில்லை இது சிவமாம், தெய்வத்தின் தெய்வம் இல்லையன் நான் மரிதம் ஒரு வாய்மை வைத்தி தேவாரம் திருவாசம் தெய்வத்தரித்தெய்த நால்வர் கொற்றாய் துணையே. திருச்சிற்றம்பலம்.